கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேரும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி, குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் பற்றி, குறிப்பாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதனுடைய ஒரு அவசியம் பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், உலக சுகாதார நிறுவனம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் தாய்ப்பால் ஊட்டுவதற்கான ஒரு தினமாக, உலக தாய்ப்பால் தினமாக அறிவித்திருக்கிறது. இப்படி அறிவித்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், தாய்ப்பால் ஊட்டுவதனுடைய முக்கியத்துவத்தையும் அது குழந்தைகளினுடைய ஒரு ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முதன்மையானது என்பதையும் மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் என்பது மிகவும் கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள் என்று பார்க்கிற போது, சமீபத்தில் வந்த ஒரு தேசிய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு புள்ளி விவரம் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்தியா முழுக்கவே 64% தாய்மார்கள் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள். மற்றவர்கள் தாய்ப்பால் ஊட்டுவதில்லை, பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு செயற்கைப்பால் தான் ஊட்டுகிறார்கள் என்பது. சரி, தமிழ்நாட்டிற்கு வருவோம். தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களில் வெறும் 18% பேர் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது 5 தாய்மார்களில் 4 பெண்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில்லை என்று அந்த செய்தி சொல்கிறது. தேசிய அளவிலான கணக்கெடுப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியாவில் 51% தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள். சத்தீஸ்கரிலும் அதே போல் 51% இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 42% தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள். அஸ்ஸாமில் 40% தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. ராஜஸ்தானில் அது 32% இருக்கிறது. கேரளாவில் 20.9% இருக்கிறது. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் 20.8% இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் 18%. இதற்கு கீழே போனால் மேகாலயாவில் 13% தாய்மார்களும், மணிப்பூரில் 10% தாய்மார்களும் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. இதற்கு பல்வேறு விதமான சமூக ரீதியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக முதன்முறையாக தாய்மை அடையக்கூடிய பெண்கள் தாய்ப்பால் ஊட்டினால் தங்களுடைய அழகு கெட்டுவிடும் என்கிற ஒரு எண்ணத்தில் தாய்ப்பால் ஊட்டுவதில்லை என்கிற ஒரு உண்மையை சொல்கிறார்கள். ஆனால் மருத்துவ முடிவுகள் இதற்கு மிகவும் நேர்மாறாக இருக்கின்றன. தாய்ப்பால் ஊட்டுவதனால் ஒரு குழந்தையை ஒரு பெண்ணினுடைய தோற்றமோ அவருடைய அழகோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. மாறாக அவருடைய தசைகள் வலிமை பெறுகின்றன என்று அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சரி, இந்த தாய்ப்பால் ஊட்டுவதனுடைய முதன்மையான பலன்கள் என்னவென்பதை பார்ப்போம். முதலில் உணர்வுபூர்வமான ஒரு பலன்கள் என்னவென்று பார்த்தால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் பால் அருந்துகிற போது அதனுடைய மிக மிக இளம் வயதில் மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிணைப்பு ஆரம்பத்திலேயே உயிரியல் ரீதியாக தன்னுடைய அன்னையோடு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தாய்ப்பால் குடிக்கிற போது அந்த குழந்தை மிக ஆழமான பாதுகாப்புணர்வை அடைகிறது. அப்படி அதை அடையக்கூடிய பாதுகாப்புணர்வும் அரவணைப்பும் என்பது, அந்த பிணைப்பு என்பது பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் உளவியல் சிக்கல்கள் அற்றவர்களாக, மன உறுதி உள்ளவர்களாக, பாதுகாப்புணர்ச்சி மிக்கவர்களாக வளர்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. அந்த வகையில் தான் இந்த இளம் வயதில் அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது என்பது அதனுடைய உளவியல் ரீதியாகவே அந்த குழந்தை பிற்காலத்தில் ஆரோக்கியமாக வளர்வதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயமாக சுட்டி காட்டுகிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி தருவதில் தாய்ப்பாலுக்கு முதன்மையான இடம் இருக்கிறது. அதற்கு ஈடான ஒரு விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்பதை மருத்துவர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள்.
குறிப்பாக குழந்தை பிறந்ததும் தாயிடம் சுரக்கக்கூடிய சீம்பால் என்று சொல்லக்கூடிய அந்த பால் என்பது குழந்தைகளுக்கு மிக மிக ஒரு தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதாவது ஆன்டிபயோட்டிக் என்று சொல்வார்கள். நோய்க்கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறது என்கிற ஒரு முக்கியமான செய்தி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் ஒரு குழந்தை குறைந்தபட்சமாக 6 மாதத்திலிருந்து அதிகபட்சமாக 2 வயது வரைக்கும் கூட தாய்ப்பால் குடிக்கலாம். எந்த அளவிற்கு அவர்கள் தாய்ப்பால் அருந்துகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய உடல் நலம் என்பது மேம்படும், வலிமைப்படும் என்பதை பல்வேறு விதமான மருத்துவ ஆராய்ச்சிகள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. அதே சமயத்தில் ஆரம்பத்திலிருந்தே புட்டிப்பால் அல்லது செயற்கை பவுடர்கள் மூலம் தயாரிக்கக்கூடிய பால் இவற்றை உட்கொள்ளக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமற்றவர்களாக, நோய் எதிர்ப்பு சக்தி குன்றியவர்களாக இருப்பதையும் அந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறப்பது என்பது இன்றைக்கு இந்த தாய்ப்பால் அருந்தக்கூடிய குழந்தைகளிடையே மிக மிக குறைவு, அரிதாகத்தான் இருக்கிறது. தாய்ப்பால் அருந்தாத குழந்தைகளிடம்தான் வயிற்றுப்போக்கினால் இறப்பதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு விதமான நோய் தொற்றுகளுக்கு ஆளாவது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் தாய்ப்பால் அருந்தாத குழந்தைகளிடம் மிக பரவலாக இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். முக்கியமாக இதில் இன்னொரு இந்த புள்ளி விவரத்தில் காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், படித்த பெண்களிடம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய இந்த பழக்கம் குறைவாக இருக்கிறதும், படிக்காத கிராமத்து பெண்களிடம் தாய்ப்பால் கொடுப்பது என்பது அதிகமாக இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன் படித்த பெண்களால் தாய்ப்பால் கொடுப்பதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியது போல அழகு குறித்த ஒரு கற்பனையான, ஒரு செயற்கையான எண்ணங்கள், அதன் காரணமாக அவர்கள் இதை தவிர்க்கிறார்கள் என்பது ஒரு புறம். என்றால் நாகரிக உலகினுடைய அத்தனை தீமைகளும் முதலில் படித்த மக்களிடம்தான் வந்து சேர்கின்றன. இன்னொரு மிக முக்கியமான காரணம், படித்த பெண்களில் பலரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து அவர்கள் வெகு நேரம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒன்று, அவர்கள் குழந்தைகளை பிரிந்துதான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான சூழல் இருப்பதில்லை. அப்படியே குழந்தைகளை பணியிடங்களில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான மறைவிடங்கள் பல தொழிலிடங்களில் கிடையாது. அதே போல் பயணங்களின் போது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான ஒரு வசதி அவர்களுக்கு இருப்பதில்லை என்கிற காரணங்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் நீங்கள் தாய்மார்களுக்கு அவர்கள் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய காலங்களில் அதற்கான மருத்துவ விடுப்புகள், சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒரு பணியிடங்களில் அதற்கான மறைவிடங்கள், ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று விதிமுறைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான இடங்களில் அது இருப்பதில்லை. இப்படி ஒரு அழகு குறித்த ஒரு போலியான காரணங்கள் ஒரு புறம், நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு புறம் என இந்த குழந்தைகள், நகர்ப்புறத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் கணிசமானோர் தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகளாக வளர்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இதை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விழிப்புணர்ச்சி என்பது தேவை. தாய்மார்களுடைய ஆரோக்கியத்திற்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் தாய்ப்பால் கொடுப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக பிரெட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக வருவதில்லை, அரிதாகவே வருகின்றன என்கிற ஒரு புள்ளி விவரம் கூட இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தைக்கு தரப்படக்கூடிய நம்பிக்கை, ஒரு குழந்தைக்கு தரக்கூடிய ஆரோக்கியம், ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பதை பெண்கள் உணர வேண்டும். தாய்ப்பால் அருந்துவதற்கு கொடுப்பதற்கான ஒரு சூழல் என்பது உழைக்கும் பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.